வந்து நேராக போகிறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்து அங்கே இருக்காங்க டைலரிங் ஷாப்பில். அங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கம்மா அப்படின்றாங்க. காவேரிக்கு நாளைக்கு வந்து கல்யாணம் நாள் ரெடி, அதனால தான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாக்கெட் தைச்சிட்ருக்கேன்டி, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ரொம்ப முக்கியம், அவள் வாழ்க்கையை அங்கே அழிய போகுது, இதில் கல்யாண நாள் வேறவா, போடுமா அது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. என்னடி நீ இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, அவளுக்கு என்னடி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எனக்கு பயமாக இருக்குடி சொல்லுடி அப்படின்னோடனே, நான் அதான் சொல்கிறேன்லம்மா வீட்டில் போய் பேசிக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. சாரதா, கங்கா, குமரன், பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம வந்து யமுனா கிட்ட என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி வந்து பதட்டமாக இருக்க, என்னன்னு சொல்லுடி, காவேரிக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னோடனே, காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் 2 பேருமே வந்து கான்ட்ராக்ட் முறையில் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது 1 வருஷம் தான், நாளைக்குள்ள அவங்க வந்து வேலிட்டி காலம் முடியுது போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற, புதுசாக ஏதோ வந்து இப்படி பேசுறியடி அப்படின்னோடனே, ஆமாம்மா இதுதான் உண்மை, உனக்கு எப்படி தெரியும், நிவின் தாம்மா சொன்னார், நிவின் கிட்டே விஜய் மாமா தான் சொல்லியிருக்காரு, இவங்க 2 பேர் கான்ட்ராக்ட் முறையில் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, 1 வருஷம் தானா, அதுக்கு மேலே இவங்க வாழ மாட்டாங்களா, பிரிஞ்சிடுவாங்களா, நாளையிலேருந்து இவங்க வந்து பிரிஞ்சிடுவாங்களா அப்படின்னோடனே, என்னடி இப்படி என் தலை மேலே மண்ணை வாரி கொட்டுற, என்னடி சொல்கிற அப்படின்னா, ஏய் யமுனா தேவையில்லை அதெல்லாம் பேசாத, எதுக்கு தேவையில்லை அதெல்லாம் பேச, காவேரி மேலே உங்ககிட்ட உனக்கு பொறாமல் இருக்கிறது என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நிஜமாகவே சொல்கிறேன், இது சத்தியம்க்கா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்னடி சொல்கிறேன், ஆமாக்கா நாளையிலேருந்து காவேரி அக்கா நம்ம கூட தான் வந்துடுவா, நான் வந்து வாழ மாட்டா, விஜய் மாமா கூட, விஜய் மாமாக்கும் நான் காவேரி அக்காவுக்கும் உள்ள வாழ்க்கை நாளையோட முடியுது அப்படின்னோடனே, அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அழறாங்க. அம்மா அழாதம்மா, எதுவாக இருந்தாலும் காவேரி கிட்டே போய் கேட்கலாமா, என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, என்னென்னமோ இவ சொல்கிறாளேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. சரி வாமா போய் முதல்ல காவேரி பார்க்கலாம், என்னென்னு கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. இங்கே காவேரி ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. விஜய் வந்து என்னை அனுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல நானே இங்கேருந்து கிளம்பிட்டோம், ஏன்னா வந்து விஜய் வந்து ஏதாவது சொல்லி என்னை அனுப்பக்கூடாது, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கும் வந்து இந்த அக்ரிமெண்ட் விஷயம் தெரியக்கூடாது, அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கு முன்னாடி நம்மளே இங்கேருந்து போயிட்டா யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸோட அந்த வந்து பேகை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. பேக்கோடு வந்து காவேரி வெளியே இது நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா கதறி அழுறாங்க. என்னடி நீ எங்கடி வந்து போகிற அப்படின்ட்டாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல், இல்லைம்மா அது வந்து எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுக்கா, நீயும் மாமா வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது, அதே மாதிரி உங்கள் வேலிட்டி காலம் முடிஞ்சது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுக்கா, ஏன்டி இப்படி பண்ண, எதுக்குடி 1 வருஷம் கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கினேன், எனக்கு ஒன்றுமே புரியலடி, என்னடி இது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு பசுபதியும் வந்து ராகினோட கும்பல் எல்லாருமே வந்து அங்கே வராங்க. அவளை பார்த்துட்டு காவேரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் சொன்னேன்லப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, பார்த்தீங்கல்ல நீங்கள் வந்து அதெல்லாம் ஈஸியாகிடுச்சு, இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்கப்பா விஜயும் காவேரியும், புரியுதாப்பா அப்படின்னா, புரியுதுமா, ஓ உங்கள் பொண்ணு எதுக்காக மேரேஜ் பண்ணான்னு உங்களுக்கு புரியலையா சாரதா, என்னன்னு நான் சொல்லட்டாமா, எல்லாம் பணத்துக்காக தான், 1 வருஷம் வந்து பொண்டாட்டியாயிரு, நான் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு அவன் சொல்லியிருக்கான், அதை கேட்டு இவ்வளோ சம்மதிச்சிருக்கா, எவ்வளோ பணம் வாங்கினான்னு கேளு, உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்ல, நீங்களும் பெரிய ஆள் ஆகலாம் சொல்லிட்டு கணக்கு போட்டு இந்த வேலையை பண்ணியிருக்கா, இந்த வேலைக்கு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதை கேட்டு இங்கே பாரு பசுபதி, தேவையில்லாமல் பேசுகிறேன், அவனை நான் என்ன செய்வேனே தெரியாது, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான்றாங்க சாரதா. தப்பாக பேசாமல் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பொண்ணு பண்ண தானே சொல்கிறாங்க, பணத்துக்காக தானே வந்து விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கா, இல்லைன்னா ஏன் 1 வருஷத்தில் பிரிகிறாங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாக, என்னடி சொல்லுடி, உண்மையை சொல்லுடி, எதுக்காக நீ கல்யாணம் பண்ண, 1 வருஷத்துக்கு முறையில் எதுக்கடி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க. சாரதாவில் தாங்க முடியல, பலார் பண்ண அறையிறாங்க. நம்ம காவேரி வந்து அப்படியே நிற்கிறாங்க, அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப மோசமாக ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாங்க. உங்கள் பொண்ணு வந்து வேறு எதாவது பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, விஜயை வந்து மயக்கி 1 வருஷம் வாழ்ந்து எவ்வளோ பணத்தை சுருட்டுனா அவங்க பொண்ணு கேட்டோட வந்து காவேரியோட அவங்க அம்மா சாரதாலாம் மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. காவேரி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை வந்து இப்படி பண்ணிட்டு ஏடி பாரு எல்லாரும் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அழுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக தாத்தா அங்கே வராரு. எல்லாரும் நிறுத்துறீங்களா அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து பணத்துக்காக ஒன்று கல்யாணம் பண்ணல, அவங்க தங்கச்சி நர்மதா உயிரை காப்பாற்று தான் கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு. இப்போ புரியுதா, காவேரி எவ்வளோ புனிதமானவன் சொல்லிட்டு, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா சாரதா, வந்து தெய்வமே வந்து உனக்கு குழந்தைய பிறந்திருக்குமா, அவள் தங்கம்மா, அவளை பற்றி தயவு செய்து யாரும் எதுவும் பேசாதீங்க, 1 வருஷத்துக்கு ஒத்துக்கினான்றீங்க, கான்ட்ராக்டுக்கு பணத்துக்காக தான் ஒத்துக்கினா, ஆனால் அவங்க தங்கச்சி உயிரை காப்பாற்ற ஒத்துக்கினா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்காவது இருப்பாளா, தான் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு எந்த பொண்ணாவது வந்து குடும்பத்துக்காக செய்வாளா, அப்படிப்பட்ட பொண்ணை வந்து கேவலமாக பேசுறீங்க, அப்புறம் அவ்வளோதான் அவங்க எல்லாருக்கும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து சாரதா பயங்கரமாக கதறிக்கரு அழுறாங்க. தாத்தா சொன்னது உண்மையாடி, நீ வந்து நர்மதாவை காப்பாற்றதான் இதெல்லாம் பண்ணியாடி, சொல்லுடி அப்படின்னோடனே, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. ஐயோ என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே வந்து காலில் விழ போகிறாங்க. அம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிடுடி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. சாரதா இதோட முடியுது.